Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்யறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்க ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம். இதோட நீங்க ஒரு வத்தல் வடகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லனா எல்லா வகையான பொரியல் வறுவலோட சேர்த்து சாப்பிறப்பையும் செம்ம டேஸ்டா இருக்கும். இதே சாம்பாரை நீங்கள் டிஃபனுக்கும் சாப்பிடலாம், அது சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிள்ளி போட்ட சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு துவரப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துவரம் பருப்பை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கழுவின பருப்பில் 1 கப்பு பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1.5 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் ஒரு 3-4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பாதி அளவு காரத்துக்கு மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 5 மிளகாய் சேர்த்துருக்குறேன். கூடவே 2 தக்காளி, மீடியம் சைஸில் இருக்கிற 2 தக்காளி நறுக்கினது 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் சீரகம் போட மறந்துட்டேன். சீரகத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். கூடவே பார்த்திங்கன்னா வேக வைக்கிறப்ப அந்த பருப்பு பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு இதெல்லாமே வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3-4 விசில். இந்த சாம்பாருக்குன்னு பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா குழன்னு வேகணும், முத்து முத்தாக இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதை மத்து வச்சுருந்திங்கன்னா மத்தில் நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் விஸ்க் வச்சுருந்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா அடித்து கலந்து விட்டிங்கனாலே மசிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இந்த அளவுக்கு குழன்னு இருந்தால் தான் சாம்பாரோட டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம சாம்பாரை தாளித்து ஒன்று கூட்டி வச்சிடலாம். இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 4-5 வெந்தயம், கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சு சவந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கிள்ளி போட்ட சாம்பாருக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா வரமிளகா தான். அதை நம்ம கிள்ளி போட போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை நீங்கள் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. என்னோடய மிளகாயில் அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் ஒரு 6 மிளகாய் கிள்ளி போட்டு சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி போட்டு இந்த மிளகாயை நல்லா செவக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு மிளகாய் செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15-20 சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனா மட்டும் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வெந்துருச்சு பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5-2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, குழப்பாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்ச தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து அந்த புளியோட பச்சை வாசனையும் போகணும், அந்த வெங்காயமும் இன்னும் நல்லா வெந்து மிளகாய் காரமும் அந்த தண்ணியில் இறங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயம் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க.
இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். என்னோடதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்னொரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்ல மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். கடைசியாக கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கி போட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் கம கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.